Hello students, 11th standard business maxல chapter 2 ஓட miscellaneous problem பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1 and 2, 3 பார்த்தாச்சு. இப்போ 4ல இருந்து remaining questions ஓட answers பார்க்கலாம். 4th question, decompose into partial fraction அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த question பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை நம்ம a divided by இந்த x minus 2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டேர்ம் நம்ம பிரிக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே ஸ்டேபிளாக எழுதிட்டு நியூமரேட்டரில் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, ஏன்னா கீழே லீனியர் ஃபார்ம், அதாவது எக்ஸ் பவர் 1 இருந்தால் மேலே ஏ எழுதினா போதும். இங்கே குவாட்ரடிக் வந்தால் மேலே லீனியர் எழுதணும். ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். இப்போது இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு இந்த டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதோட இந்த எக்ஸ் மைனஸ் டூவை நம்ம இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கோம். கண்டிப்பாக இந்த நியூமரேட்டர் வேல்யூ கிவனோட நியூமரேட்டர் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர்னு எழுதிட்டு இந்த வேல்யூஸை இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்கோம். இப்போது எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு செலக்ட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ எக்ஸ் பிளேஸில் 2 காப்பி பண்ணுறேன். இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 8 இன்ட்டு 2, இங்கே 5, 2 2s are 4, 4 5s are 20, 8 2s are 16, 5 20யும் 5 ஆட் பண்ணால் 25, 25 மைனஸ் 16 அப்படின்னா 9 ஆன்சர் கிடைக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 காப்பி பண்ணால் 2 ஸ்கொயர், இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 1, 2 2s are 4, 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2 2, 2 ப்ளஸ் 1 3ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ இந்த பிளேஸில் 2 காப்பி பண்ணால் 2 மைனஸ் 2 எல்லாமே 0 ஆகிடும் இல்லையா. ஸோ 0வால் இதை மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் 0. ஸோ இதை எழுத வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். ஸோ நமக்கு ஏயோட ஆன்சர் 3ன்னு ஆன்சர் கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட பிளேஸில் காப்பி பண்ணுறதுக்கு 0 செலக்ட் பண்ணியிருக்கேன். 0 இங்கே காப்பி பண்ணும்போது 5 இன்ட்டு 0 0, 8 இன்ட்டு 0 0, அகைன் 5 இங்கே எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு இந்த பிளேஸில் 0 மைனஸ் 0 ப்ளஸ் 1, ஸோ 1 மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே பி இன்ட்டு 0 0 0 ப்ளஸ் சி, அகைன் இங்கே 0 மைனஸ் 2னா மைனஸ் 2 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது மைனஸ் 2 இன்ட்டு சி மைனஸ் 2சின்னு காப்பி பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு 3 3, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே 5 மட்டும்தான் இருக்குது. 3 அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரலாம். இல்லை 2c இங்கே லெஃப்ட்டில் கொண்டு வந்தாச்சுன்னா மைனஸ் 2c ப்ளஸ் 2cன்னு மாறிடும். 5 ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 5ன்னு சேஞ்ச் ஆகிடும். 3 மைனஸ் 5னா மைனஸ் 2, இங்கே 2 இருக்குது. ஸோ 2c ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு சொன்னால் c ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை 2 இல்லையா. கேன்சல் பண்ணும்போது 1 ஆன்சர், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1ன்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பிளேஸில் 1 காப்பி பண்ணுறேன். ஸோ 1 காப்பி பண்ணும்போது டேரெக்டாக கோஎஃபிஷியன்ட் எழுதினா போதும். 5 மைனஸ் 8 5, 5 மைனஸ் 8 5, அதோட 3 இன்ட்டு ஏ பிளேஸில் 3 காப்பி பண்ணியிருக்கேன். எக்ஸ் பிளேஸில் 1 மைனஸ் 1 1ன்னு இருக்குது. ஸோ 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். 1 3s are 3 ஆன்சர் கிடைக்கும். இங்கே பி இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் 1 காப்பி பண்ணும்போது 1 இன்ட்டு பி பி ப்ளஸ் சி, சி வேல்யூ ஆல்ரெடி மைனஸ் 1ன்னு நமக்கு தெரியும். ஸோ பி இன்ட்டு பி ப்ளஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாம். அகெயின் இங்கே எக்ஸ் பிளேஸில் 1 காப்பி பண்ணும்போது 1 மைனஸ் 2, 1 மைனஸ் 2 அப்படின்னு சொன்னால் ஆன்சர் பிகே நம்ம சிம்பிள் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் 1ன்னு ஆன்சர் எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 1 உள்ள மல்டிபிள் பண்ணும்போது பி வேல்யூ மைனஸ் பின்னு சேஞ்ச் ஆகிடும். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 1s are 1 ப்ளஸ் 1, ஸோ ஆல்ரெடி 1 3s are 3 இருக்குது. 3 ப்ளஸ் 1 4ன்னு மாறிடும். இப்போ மைனஸ் பியை லெஃப்ட்லையும் 2வை ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 இங்கே வரும்போது மைனஸ் 2ன்னு சேஞ்ச் ஆகிடும். 4 மைனஸ் 2ஓட ஆன்சர் 2. இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ண எல்லா ஆன்சர்ஸையும் நம்ம ஸ்டார்டிங்கில் இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, ஏபிசின்னு இந்த பிளேசஸில் என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஏ பிளேஸில் 3 காப்பி பண்ணால் இது 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2, அண்ட் பிசி பிளேசஸில் மைனஸ் 1 அண்ட் 2வை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிறதா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. சம் நம்பர் 5ஓட ஆன்சர் பார்க்கலாம். 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. 7 ஃபேக்டோரியலை 7 என்று ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா, 6ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே 6 ஃபேக்டோரியல் இருக்குது. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா 7 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 8 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல். 8ஐ 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா டினாமினேட்டரில் 5 ஃபேக்டோரியல் இருக்குது. 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணும்போது இந்த 3 வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணும்போது 336. நெக்ஸ்ட் ஒன் 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டினாமினேட்டரில் 6 பிக்கராக இருக்கிறதுனால 6 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 9 8 7 அண்ட் 6 ஃபேக்டோரியல். 6 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3 ஃபேக்டோரியலை 3 2 1 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணும்போது 3 3s are இங்கே 9 கிடைக்கும்.
1 2s are 2, 4 2s are 8. ஸோ 3 into 4 into 7 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணும்போது 84 ஆன்சர் கிடைக்குது. சம் நம்பர் 6. Sixth question. How many code symbol can be formed using 5 out of 6 letters A, B, C, D, E, F so that the letters cannot be repeated? ஸோ இங்கே 6 letters இருக்குது, ஏலேருந்து BF வரைக்கும். இதிலேருந்து 5 letters மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஒரு என்ன பண்ணணும், கோட் சிம்பிள் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் cannot be repeated. நம்ம எழுதுனதை திரும்ப ரிப்பீட் பண்ணி எழுதக்கூடாது. அப்போ எழுதுனதை ரிப்பீட் பண்ணி எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த 6 லெட்டர்ஸில் 5 letters மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் 6P5ன்னு எழுதிக்கலாம். 6P5, 6 ஃபேக்டோரியல், 6 மைனஸ் இதுலேருந்து 5 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். அப்போது 6 மைனஸ் 5னா 1. ஸோ 6P5ஓட ஃபார்முலா என்னது, NPR வேல்யூ ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ இதுலேருந்து இது டேரெக்டாக 1 டைம் மைனஸ் மட்டும் பண்ணால் போதும். 6 மைனஸ் 5னா 1 ஃபேக்டோரியல் ஆன்சர் 1 தான். 6 மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி 1 வரைக்கும் எழுதிட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 720 ஆன்சர் கிடைக்குது. ஸோ 720 வேஸ் ஆஃப் கோட் சிம்பிள்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கேன் பி ரிப்பீட்டட். ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம எழுதுனதே திரும்ப எழுத முடியும். ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 6 into 6 into 6 into மல்டிபிள் பண்ணும்போது நம்ம ஃபைனல் ஆன்சர் 7776 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். cannot be repeated but must begin with T. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் T அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் வேணும், 5 லெட்டர் வேர்ட் தான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரில் T எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் அகெயின் 2 3 4 5. ஸோ அப்படின்னு சொல்லும்போது 5 லெட்டர் வேர்டில் இன்னும் 4 பிளேசஸ் ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மகிட்ட இருக்கிற லெட்டர்ஸில் 1 கம்மியாயிடுச்சு, 5 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதில் 5 லெட்டரில் 1 லெட்டர் ஆல்ரெடி செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ 4 லெட்டர் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 5 லெட்டர் நம்ம 4 லெட்டர் தான் செலக்ட் பண்ணணும். 5P4 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 5 ஃபேக்டோரியல் இதோட ஃபார்முலா என்னென்னா அது NCR ஃபார்முலா தான், NPR ஃபார்முலா. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஸோ n பிளேஸில் 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். 5 மைனஸ் 4னா 1 இருக்கும், டினாமினேட்டரில் 1 இருந்தாலும் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். ஸோ எழுத வேண்டாம். 5 அப் டு 1 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். 120 வேஸ். ஃபோர்த் ஒன் cannot be repeated but end with CAB. ரிப்பீட்டட் அப்படின்றதே கிடையாது, ஆனால் CABன்னு எண்ட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. CABனா ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட்டில் இருக்கிற 3 லெட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இன்னும் 3 பிளேசஸ் தான் ஃபில் ஆகாமல் இருக்குது. எழுதுனதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டலாக 6 லெட்டர்ஸில் எவ்வளோ லெட்டர் எழுதியாச்சு, யூஸ் பண்ணியாச்சு, 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் 3 தான். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு சொல்லும்போது 3 into 2 into 1 மல்டிபிள் பண்ணும்போது 6 கோட் சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சம் நம்பர் 7 பாருங்க. From 20 raffle tickets in a hat, 4 tickets are to be selected and in order. ஸோ இதிலேருந்து 4 டிக்கெட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. The holder of the first tickets win a car, the second a motorcycle, and the third bicycle, and the fourth a skateboard. In how many different ways can these prizes are awarded? So 20 raffle ticket in a hat அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ராஃபல் டிக்கெட் இன் ஹேட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதுலேருந்து 4 டிக்கெட் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, 4 ப்ரைஸஸ் தான் கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டோட்டலாக 20ல் ஒரு டிக்கெட் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 20C1. நெக்ஸ்ட்டு ஒரு டிக்கெட் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் நம்மகிட்ட இன்னும் 19 டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த 19ல் 1 செலக்ட் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ 19ல் ஏதாவது ஒரு டிக்கெட் தான். ஸோ 19C1 இது செகண்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் ஒன் 19லேருந்து 1 மைனஸ் பண்ணியாச்சுன்னா 18 தான் இருக்கும். ஸோ 18லேருந்து ஒரு ப்ரைஸ் ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி அதை என்ன செய்ய போகிறாங்க, தேர்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ 18C1. லாஸ்ட்டில் 18ல் 1 மைனஸ் பண்ணும்போது 17 டிக்கெட்ஸ் இருக்கும். 17 டிக்கெட்ஸில் ஏதாவது ஒரு டிக்கெட் செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ 17C1. C1 அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபார்முலா இருக்குது, NC1 ஈக்குவல் டு N. ஸோ டேரெக்டாக 20 19 18 17 எழுதிக்கலாம். இது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். 74 வேஸில் அவங்க ப்ரைஸஸ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 8. In how many different ways 2 mathematics, 2 economics and 2 history books can be selected from 9 mathematics, 8 economics and 7 history books? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணணுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டினில் 2 மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் செலக்டட்,
from 9 mathematics books. Total number of mathematics books 9 இருக்கு. இதுல இருந்து 2 books தான் select பண்ண போறோம். So 9C2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Next one 2 economics books from 8 economics books. So economics books total 8 இருக்கு. So 8ல இருந்து 2ன்றதுனால 8C2 ன்னு எழுதிக்கலாம். Finally 2 history books selected from 7 history books. So 7C2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ total number of ways ன்னு சொல்லும்போது நம்ம இங்க ஃபைண்ட் பண்ண இந்த மூணு வேல்யூவை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். NCR ஓட ஃபார்முலா NCR equal to n factorial by n minus r factorial and r factorial. So 9C2 ன்னு சொல்லும்போது 9 factorial, 9 minus 2 factorial and 2 factorial. இங்கே அதேதான் 8 factorial, 8 minus 2 factorial and 2 factorial. இந்த பிளேஸ்ல 7 factorial, 7 minus 2 factorial and 2 factorial. இது 9 minus 2 ன்னு சொன்னா 7. So இந்த 9 9 8 7 எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு 2வை 2 into 1 எழுதிக்கலாம். 2 into 1னால் 2 தான். ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். அகைன் இங்கே 8 minus 2 6. ஸோ 8 நியூமரேட்டரில் இருக்கிற 8 into 7 into 6 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 7 ஃபேக்டோரியல் 7 6 5 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே 7 minus 2 is 5. இப்போ இந்த 7 இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 2 4s are 8. ஸோ 4 9s are அப்படின்னு சொல்லி இங்கே மல்டிபிள் பண்ணால் 36 ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இங்கே 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 1 2s are 4 2s are. ஸோ 4 into 7 4 7s are 28. நெக்ஸ்ட் ஒன் 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். 2 3s are 6. ஸோ 7 3s are 21. இந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது 85 waysன்னு ஆன்சர் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். லெட் தேர் பி 3 ரெட் 2 yellow and 2 green signal flags அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்னல் ஃப்ளாக் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ரெட் 2 yellow and 2 green. How many different signals are possible if we wish to make signals by arranging them all of them vertically on the stuff? ஸோ வெர்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணும்போது எத்தனை வேலை நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெட் ஃப்ளாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். ரெட் ஃப்ளாக் ஈக்குவல் டு 3. டோட்டல் நம்பர் ஆஃப் yellow flag 2. டோட்டல் நம்பர் ஆஃப் green flag 2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லும்போது 7 ஃப்ளாக் இருக்குது. 7லேருந்து நம்ம 3 ஃப்ளாக் தான் செலக்ட் பண்ணணுமா? ஸோ ஃபேக்டோரியல் எழுதும்போது ஸோ இது 7 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஆனால் ரிப்பீட்டடாக நம்ம டினாமினேட்டரில் எழுதணும் இல்லையா? ஸோ ரிப்பீட்டடாக டினாமினேட்டரில் எழுதும்போது 3 ரெட் ஃப்ளாக் இருக்கிறதுனால ஸோ 3 ஃபேக்டோரியல். இங்கே 2 yellow ஃப்ளாக் இருக்கிறதுனால 2. ஸோ இங்கே 2 green ஃப்ளாக் ஸோ 2 ஃபேக்டோரியல். இப்போது இதை ஃபுல்லாகவே 7 into 6 into 5 into 4 into 3 ஃபேக்டோரியல் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதை 2 into 2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 into 1 2 into 1 தானே. ஸோ 2 into 2 மட்டும் எழுதியிருக்கேன். 3 இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே 2 2s are 4 1 2s are 2. ஸோ 7 into 6 into 5 மல்டிபிள் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 210 waysன்னு ஆன்சர் கிடைக்குது. சம் நம்பர் 10 பார்க்கலாம். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 11 இன் த எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 11 வேணும். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் எழுதியிருக்கேன். இதோட ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் n ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் n மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர். ஸோ எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் இருக்குது. ஏ பிளேஸில் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். n பிளேஸில் 17 இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் காப்பி பண்ணிக்கலாம். n பிளேஸில் 17 CR தெரியாது. இங்கே எக்ஸ் பிளேஸில் எக்ஸே இருக்கிறனால எக்ஸ் பவர் n பிளேஸில் 17 மைனஸ் ஆர். ஏ பிளேஸில் இந்த 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஆர். இப்போ இந்த ஆறு உள்ளே கொண்டு வந்தால் இது 2 பவர் ஆர்னு மாறிடும். இது எக்ஸ் பவர் 2r அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். இப்போ இங்கேயும் எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆர் இருக்குது. இந்த டேர்ம் அப்படின்னு நான் நியூமரேட்டர் கொண்டு வரும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 2rனு மாறும் இல்லையா? ஸோ இங்கே ஆல்ரெடி எக்ஸ் பவர் 17 மைனஸ் ஆர் இருக்குது. அதோட நியர்பையில் எழுதும்போது 17 மைனஸ் ஆர் மைனஸ் 2r இதோட சேர்த்து எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டோட டினாமினேட்டர்ஸும் பேஸும் சேமாக இருக்குது. இப்போது இதை மைனஸ் 2r மைனஸ் ஆர்னு இருக்கிறத மைனஸ் 3r அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். 17 மைனஸ் 3r. இந்த 2 பவர் ஆரை ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த 17 CR அப்படின்றது கண்டினியூ ஆகுது. இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 11ஓட கோஎஃபிஷியன்ட் வேணும். ஸோ எக்ஸோட பவரில் இருக்கிற வேல்யூ என்னவாக இருக்கணும்? 11ஆக இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? 17 மைனஸ் 3r ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். மைனஸ் 3r இங்கே வச்சுட்டு 7 அங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 17னு மாறிடும். 11 minus 17 வேல்யூ மைனஸ் 6. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். ஸோ r ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னால் இங்கே 6 டிவைடட் பை 3ன்னு மாறிடும். இந்த 3 2s are 6 இல்லையா? ஸோ r ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைக்குது. இந்த r ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருக்கிற ஆன்சரை இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட பக்கத்தில் இருக்கிற இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் ஆன்சர். ஸோ இங்கே 17c r பிளேஸில் என்ன எழுதணும்? 2. அண்ட் இங்கே 2 பவர் r பிளேஸில் 2. இப்போ 17c2 அப்படின்னு சொன்னால் 17 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 17 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அண்ட் 2 ஃபேக்டோரியல். 2 2s are ஆன்சர் என்னன்னா 4.
17 ஃபேக்டோரியல் இங்கே 17 மைனஸ் டூனா 15 இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த 17 அப் டு 15 வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 17 16 15 ஃபேக்டோரியல் இன்ட்டு இங்கே 4 இருக்குது. இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2 2s are 4 15 இங்கே கேன்சல் ஆகிடும். அண்ட் ஆல்சோ 17 இன்ட்டு 16 இன்ட்டு இந்த 2ஐ மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 544 ways. இதில் 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள கொஸ்டினோட ஆன்சர்ஸை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் வேறு வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணலாம். தட்ஸ் ஆல்.